भूतगणाधिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் 9ஆம் தேதி, ஜெய வருஷம் ஐப்பசி மாதம் 23ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி, திதி தேய்பிறை, திருதியை, யோகம் சித்த யோகம், துலாராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று சுப முகூர்த்த நாள். காலை 7 மணி முதல்
8:30 வரை விருச்சிக லக்னம் முகூர்த்த நேரம். இரண்டாவது முகூர்த்த நேரம் காலை 11:15 முதல் 12 வரை. 11:15 to 12 மகர லக்னம். 7 to 8:30, 11:15 to 12 ரெண்டு முகூர்த்த நேரம். 11:15 12 மகர லக்னம், அதுவும் முகூர்த்த நேரம் தான். இன்னைக்கு பரவாயில்ல, நாளைக்கு தான் காலையில் 5:30 6:30 முகூர்த்தம். நாளைக்கு திங்கக்கிழமை நவம்பர் 10ஆம் தேதி ரொம்ப எர்லி மார்னிங் முகூர்த்தம். 5:30 to 6:30 நாளைக்கு முகூர்த்த நேரம். இன்று ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, துலாமில் சனி, சூரியன், புதன், சுக்கிரன், தனுசில் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் உங்களுடைய இனிமையான பேச்சினால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். நாவன்மை அதிகரிக்கும், பேச்சாற்றல் மிகுதியாகும். இசைத்துறையிலே உள்ளவர்கள், பாடகர்கள், பாடகிகள் எல்லாம் இந்த நாளிலே மிகப்பெரிய ஒரு புகழை அடைவார்கள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தொழிலிலே மிகப்பெரிய ஒரு மதிப்பு ஏற்படும். நீங்கள் பேசினால் மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் பல வெற்றிகளை பெறுவீர்கள். வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும் என்பது போல இன்றைய தினம் நீங்கள் பேசியே உங்களது காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். மங்களகரமான ஒரு நாள், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு நாள். ராசி அதிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் இப்பொழுது நடைபெறும். விரும்பிய பொருள் கைகூடும், விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும், எண்ணங்களெல்லாம் ஈடேறும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின். திணமான மனமுடையவர்களாக, உறுதி கொண்ட மனமுடையவர்களாக நீங்கள் விளங்குவீர்கள். சந்திரன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் மன உறுதி மிக சிறப்பாக இருக்கும். ஆகவே உங்களுக்கு நினைத்ததை சாதிக்க முடியும், வெற்றிகள் கிடைக்கும். மனோபலம் அதிகமாக இருக்கிறது, தேகபலமும் மிக சிறப்பாக இருக்கும். எனவே பிற பலங்களெல்லாம் தேடி வரும், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு இருபுறமும் சுபகிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கின்றன. சந்திரனை சுபகிரக வரிசையிலே தேய்பிறையில் சேர்க்க முடியாதுதான் என்றாலும் ராசிக்கு இருபுறமும் இரு கிரகங்கள் உச்சம் பெற்று அதிலும் சந்திரனும் குருவும் உச்சம் பெற்றிருப்பது என்பது ஒரு பெரிய ஒரு யோகம். மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும், மிகப்பெரிய செல்வாக்கு. பேர்பட்ட ஒரு விஷயத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீர்கள். அதிக அளவிலே தொழில் வளர்ச்சி ஏற்படும், தொழிலை மிகச் சிறப்பாக முன்னேற்றம் அடைய செய்வீர்கள். அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். வளமான வாழ்க்கைக்கு வழி பிறக்கும், நலமாக இருப்பதற்கு நம்பிக்கை பிறக்கும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் குரு உச்சம், ராசி அதிபதி 11இல் உச்சம். ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். ராசிக்கு 4ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2 சூரியனும் 11 சுக்கிரனும் அங்கே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. தன லாபாதிபதிகள் ஒன்றாக இணைப்பு பெற்றிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம். திருமண வயதில் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடைபெறும். திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும் அல்லது நடந்தேவிடும். மிக குறுகிய காலத்திலே திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நடைபெறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும், மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
ராசி அதிபதி 3ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்று புதன் சுக்கிரனோடும் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். மகத்தான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி புதன் 2ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் சனியோடு இணைந்திருக்கிறது. 9ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறது. ஆகவே அற்புதமான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள். கிரக நிலவரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. இந்நாளிலே நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். துலா ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். நேற்றும் இன்றும் முழுமையாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. மிக மிக முக்கியமான பணிகள் இருந்தால் கூட நாளை செய்து கொள்ளலாம். இன்னைக்கோட சந்திராஷ்டமம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. நாளைய தினம் நீங்கள் முக்கிய பணிகளை மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் இறை வழிபாட்டிற்கென ஒதுக்கிவிடுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. பயணங்களை என்றவரை தவிர்த்து விடவும். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றியெல்லாம் யாருடனும் விவாதிக்க வேண்டாம். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து விலகி கொள்ள வேண்டும். நைஸாக நழுவிடணும். எங்கேயா பிரச்சனைனா நைஸாக ஜூட்டு விட்டுறணும் அங்கேருந்து. இன்னைக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் தப்பிப்பீங்க. இல்லைன்னா உங்களை மாட்டி விட்டு மற்றவங்க தப்பிச்சிருவாங்க. சந்திராஷ்டமம் சற்று எச்சரிக்கை தேவை. விருச்சிக ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். பாக்யாதிபதி சந்திரன் 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 2-5க்கு அதிபதியான குரு 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு நன்மை செய்யும் 2 கிரகங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்து கொண்டிருக்கின்றன. சந்திரன் குரு ஆதரவு உங்கள் ராசிக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். அயல் நாடுகளிலிருந்து ஒரு சிலருக்கு நல்ல தகவல் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பணம் வரும். ஒரு சிலருக்கு அயல்நாடு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 8க்குடையவன் 6ஆம் இடத்திலே இருக்கிறது. அஷ்டமாதிபதி 6ஆம் இடம் சென்றால் யோகம். அதிலும் தேய்பிறை சந்திரனாகவே மிகப்பெரிய நன்மையை செய்யும் உங்களுக்கு. வலுவான நிலையிலே ராசி அதிபதி 8ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கும் பொழுது 11ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய யோகம். 10ஆம் இடத்து ராகு பணத்தை கொட்டும். பண மழை கொட்ட போகிறது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றா போல் உங்களுக்கு பணம் வரும். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணம் ஆன தம்பதியராக இருந்தால் இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமையும். திருமண வயதிலே மகன் அல்லது மகள் இருந்தால் அவர்களுடைய திருமணத்தை மிகச் சிறப்பாக செய்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கிறது. இந்த நவம்பர் மாதத்திற்குள்ளாக நீங்கள் அத்தகைய முக்கியமான சுப விசேஷங்கள் நடத்துவது பற்றிய விஷயங்கள் எல்லாம் பேசி முடிவு செய்து அதற்கு முகூர்த்த நாள் குறித்து எல்லாம் செய்ய வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும். கும்பராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 6க்குடையவன் தேய்பிறையிலே 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி சனி உச்சம் பெற்று இருக்கும் பொழுது புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. மிகப்பெரிய பதவிகள், பொறுப்புகள், மிகப்பெரிய செல்வம் போன்றவையெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். நீண்ட நாட்களாக பல வருடங்களாக தீராத பிரச்சனைகள் இப்பொழுது தீரும். முடிவுக்கு வராத பல இழுபறியாகவே இருந்து கொண்டிருந்த பல பிரச்சனைகளுக்கு இப்பொழுது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். 5க்குடைய சந்திரன் 3ஆம் இடத்திலே உச்சம். ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் உச்சம். 5க்குடையவன் 3ஆம் இடத்தில் உச்சம். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இறை வழிபாட்டிலே சற்று அதிக கவனம் செலுத்தவும். 8ஆம் இடத்தில் உள்ள 4 கிரக சேர்க்கை காரணமாக ஒரு சிலருக்கு உடல்நல கோளாறு சிறிய அளவில் ஏற்படலாம். வயிற்றுப்பகுதி, அடிவயிற்று பகுதியிலே ஏதேனும்
வலி உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் சங்கடஹர சதுர்த்தி, திங்கட்கிழமை சங்கடஹர சதுர்த்தி. திங்கட்கிழமையில சங்கடஹர சதுர்த்தி வருது, ரொம்ப விசேஷம். நாளைக்கு சங்கடஹர சதுர்த்தி. நாளைக்கு சுப முகூர்த்த நாள். அதிகாலை முகூர்த்தம் காலையில் 5:30 6:30, 5:30 to 6:30 துலா லக்னம் முகூர்த்த நேரம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை பார்ப்போம். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதிலே நடுநாட்டு தலங்கள் என்று அழைக்கப்படுகின்ற 22 கோவில்களிலே இப்பொழுது நாம் கூடலையாற்றூர் என்னும் கோவிலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். சேத்தியாத்தோப்பிலிருந்து ஸ்ரீமுஷ்ணம் செல்லும் பாதையிலே ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய, சிதம்பரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய கூடலையாற்றூரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடலையாற்றூர் என்பது சுந்தரர் பதிகம் பாடிய தலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த வழியாக வரும்பொழுது விருதாச்சலத்திற்கு வழி எது என்று தெரியாமல் அப்படியே வந்துட்டு இருக்கார். அப்போ ஒரு வயசான பெரியவர், ஒரு முதிய அந்தனர் அங்கேருந்து வர்றார். பார்த்தா கோவில் பூஜை பண்றவர் மாதிரி இருக்கு, வேதியர் மாதிரி தெரிகிறார். அவர்கிட்ட போய் சுந்தரர், ஐயா விருதாச்சலம் போகணும், விருத்தகிரிக்கு போனோம், அதற்கு என்ன வழி என்று கேட்கும் பொழுது இங்கே வாரோம் என்று கூட்டின்னு போறார். அவர் கூட்டின்னு போய் கூடலையாற்றூர் கோவில் வாசல் வந்து இதுதான் கூடலையாற்றூருக்கு வழி என்று சொல்லிவிட்டு அப்படி போறார், மறைஞ்சிடுறார். அதன் பிறகுதான் நமக்கு வந்து வழிகாட்டியவர் ஈசன் என்பதை சுந்தரர் உணர்கிறார். விருதாச்சலத்திற்கு வழி கேட்டால் ஏன் கூடலையாற்றூரை கொண்டு வந்து காமிக்கிறார் என்று யோசிக்கும் பொழுது, ஆஹா இந்த தலத்திற்கும் நீ வர வேண்டும், இது அவசியம் நீ வந்து வணங்க வேண்டிய தலம், தேவாரம் பாட வேண்டும் இத்தலத்திலே என்று ஈசன் விரும்புகிறான். அதற்காக விருதாச்சலத்திற்கு வழி கேட்டதற்கு கூடலையாற்றூரிலே கொண்டு வந்து நம்மளை விட்டு விட்டான் என்று புரிந்து கொண்டு ஈசனின் கருணையை உணர்ந்து நெகிழ்ந்து இத்தலத்திற்கு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இத்தலத்து விக்கிரகங்கள் எல்லாம் ஒரு முறை ஆற்று வெள்ளத்திலே அடித்து சென்று விடுகிறது. அப்பொழுது அந்த அர்ச்சகரின் கனவிலே அம்பிகை தோன்றி விக்கிரகங்கள் செல்கின்றன என்பதை சொல்லி உணர்த்தி உடனே அவர் ஊராரை எல்லாம் கூட்டு அவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு சென்று எப்படியோ தேடி கண்டுபிடித்து அந்த விக்கிரகங்களை மீண்டும் மீட்டு கொண்டு வந்து இவ்விடத்திலேயே மறுபடியும் கோவிலை நிர்மாணிக்கின்றனர். இதெல்லாம் அண்மை காலத்திலே நடைபெற்ற விஷயங்கள், ஒரு நூற்றாண்டிற்கு முன்பு என்று வைத்துக் கொள்ளலாம். பராசக்தி சன்னதியிலே இங்கே திருநீறு பிரசாதம் கொடுப்பார்கள், ஞானசக்தி சன்னதியிலே குங்குமம் கொடுப்பார்கள். பழக்கம் இங்கே உண்டு. இது யம தர்மராஜா வழிபட்ட தலம் என்பதால் நவக்கிரக சன்னதி கிடையாது. கோஷ்டமூர்த்தங்களாக பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, லிங்கோத்பவர், துர்க்கை ஆகியவை உள்ளன. துர்க்கை இத்தலத்திலே அஷ்டாபுஜ துர்க்கையாக 8 கரங்களுடன் கூடிய ஒரு அழகிய துர்க்கையாக விளங்குவது கண்டு கண்டு ரசித்து தொழத்தக்க ஒன்று. அருணகிரிநாதர் இத்தலத்திற்கு வந்து இங்கே எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானை தரிசனம் செய்து ஒரு திருப்புகழ் பாடல் ஒன்றை பாடியிருக்கிறார். வேட்டுவரை காய்த்துறை என்னும் திருப்புகழ் இத்தலத்திற்கு அருணகிரிநாதரால் பாடப்பட்டது. அகத்தியர், காத்தியாயன முனிவர் ஆகியோர் வழிபட்ட பெருமைக்குரிய தலம் இது. தலமரம் கல்லால மரம், ஆலமரத்திலே கல்லால மரம் என்று உண்டு. அந்த கல்லால மரம் இத்தலத்திலே தலவிருட்சம். ஆலமரம் என்றும் சொல்லலாம். அமுத விநாயகர் சன்னதி, காசி விஸ்வநாதர் சன்னதி, முருகன் வள்ளி தெய்வ யானையுடன் சேர்ந்திருக்கும் சன்னதி, 6 முகங்களும் 2 தேவிமாரும் மயிலும் சேர்ந்து முருகப்பெருமான் காட்சி அளிக்கின்ற ஒரு அற்புதமான சன்னதி இத்தலத்திலே இருக்கிறது. அந்த சன்னதிக்குத்தான் அருணகிரிநாதர் வேட்டுவரை காய்த்துறை என்னும் திருப்புகழை பாடியிருக்கிறார். விமானம் 2 தளமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். ஸ்லிட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி ரெண்டு ஸ்டேஜில் கட்டியிருப்பாங்க விமானம். அந்த காலத்திலே அவ்வளோ ஒரு அழகான ஒரு கோபுர விமானம் அது. இது பிரயாகைக்கு இணையான ஒரு தலம் என்று சொல்லப்படுகின்ற காரணத்தினால் இங்கே அமாவாசை நாளிலே சென்று தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்வதும் வழக்கம் உண்டு. முற்காலத்திலே அந்த வழக்கம் இங்கே இருந்திருக்கிறது. அமாவாசை அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போய் அங்கே ஒரு ஆறு இருக்கிறது, அதிலே நீராடி விட்டு தர்ப்பணம், ஆற்றங்கரையிலே தர்ப்பணம் கொடுத்து விட்டு பிறகு கோவிலிலே போய் சாமி தரிசனம் செய்துவிட்டு வருவார்கள். லட்சுமி தேவி இங்கு வந்து ஈஸ்வரனை வழிபட்டு
வராகப் பெருமாளை அடைந்த தலம். பெருமாள் வராக அவதாரம் எடுத்தபோது பெருமாளோடு தன்னை மீண்டும் சேர்த்து வைக்க கோரி சிவபெருமானை குறித்து லட்சுமி வந்து வழிபட்ட தலம் இது. அம்பிகை வழிபட்ட தலம், சரஸ்வதி வழிபட்ட தலம். அதனால்தான் பிரம்மாவுக்கு இங்கே நடன காட்சி கிடைத்திருக்கிறது. வழக்கமாக அனைத்து சிவன் கோவில்களிலும் இருக்கக்கூடிய கோஷ்டமூர்த்தங்களான விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை, சண்டேஸ்வரர், பைரவர், சூரியன் ஆகிய சன்னதிகளெல்லாம் இத்தலத்திலே இருக்கின்றன. கூடலையாற்றூர் தலத்திற்கு சென்று அனைவரும் ஈசனை வழிபட்டு அவனது அருளை பெறுவோமாக. இத்தலம் மிக முக்கியமாக பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கும் மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கும் முக்கியமான வழிபாட்டு தலம். பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதியான யமன் வந்து வழிபட்ட தலம் என்பதாலும், ஆலமரம், கல்லால மரம் இங்கே தலவிருட்சமாக விளங்குவதாலும் மக நட்சத்திரக்காரர்களும் சென்று வழிபட வேண்டும். ஆக பரணி, மகம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அவசியம் இங்கு சென்று வழிபட வேண்டும். இப்பொழுது நான் இந்த வரிசையிலே சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் அனைத்திற்கும் அனைவரும் சென்று வழிபடலாம். எல்லா நட்சத்திரக்காரர்களும் எல்லா ராசிக்காரர்களும் இந்த கோயில்கள் எல்லாவற்றிற்குமே சென்று வழிபடுவது நல்லது. மனிதனாக பிறந்து நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர். ஆகவே இந்த பாரத தேசத்திலே உள்ள அனைத்து தலங்களையும் நாம் சென்று வழிபட வேண்டும். பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் 276ஐயும் பார்க்க வேண்டும். 108 திவ்ய தேசங்களையும் சென்று வழிபட வேண்டும். அதில் 106 தான் இங்கே இருக்கு, 2 இல்லை. 106 திவ்ய தேசத்தையும் வழிபட வேண்டும். அபிமான தலங்கள், ஆதித்ய தலங்கள், அனைத்து விதமான கோயில்களுக்கும் அனைத்து புராதன கோயில்களுக்கும் அனைவரும் சென்று வழிபட வேண்டும். கூடலை ஆற்றூர் தலத்தை பற்றிய தகவல் இன்றுடன் நிறைவடைகிறது. நாளைய நிகழ்ச்சியிலே வேறு ஒரு பாடல் பெற்ற சிவஸ்தலத்தின் தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்பொழுது விடை பெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா, அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா, ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா, அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. யானை முகம் கொண்டவனே, தந்தம் ஒன்று உடையவனே, நெற்றியிலோ சிந்தூரம் எலியன்றோ வாகனம், மோதகமும் பொரியவலும் நிதமும் நைவேத்யம், அருகம்புல் வெற்றிலை மலர்களாலே பூஜையும், ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா, அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார், ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார், நேரும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார், ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச தேவா, அன்னை உந்தன் பார்வதி தந்தை மகாதேவா. இன்னல்கள் அகலவே, துன்பங்கள் நீங்கவே,
திகழவே ஆராதனை நிதமுனக்கு செய்திடுவோம் நாதா எங்கள் குறை தீர்த்தே வரம் தருவாய் கணநாதா जय गणेश जय गणेश जय गणेश देवा अन्नै मुंदन पार्वती तந்தை महादेवा யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனசமகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். ஏற்கனவே குழந்தைகளோட ஒரு ஞாபக சக்திக்கான மந்திரத்தை நம்ம சொன்னோம். இப்போ சொல்ல போகிற மந்திரம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயந்தான். சாதாரணமாக ஜாதகத்தில் 5ஆம் இடம் கெட்டு இருந்தாலும், உங்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக பாக்கியஸ்தானம் பலகீனமாக இருந்தாலும், புத்திர காரகன் வீக்காக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தள்ளி போகும். 5ஆம் இடத்துல பாப்ப கிரகம் இருக்கிறது, சர்ப்பம் இருக்கிறது, நீச்ச கிரகம் இருக்கிறது, புத்திரக்காரகன் குரு கெட்டு இருக்கிறது, வக்கரமாக இருக்கிறது, நீச்ச கிரகங்களால் சேர்ந்து இருக்கிறது, பார்க்கப்படுறது. அதேமாதிரி பாக்கியஸ்தானத்துக்கும் சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுக்கு காரகோ பாவனாசி புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்தில் இருந்து பாபகிரகங்களால் பார்க்கப்பட்டாலும் தோஷம்வா. சில கதலி வந்திதா தோஷம், எதுவும் பிரம்மசாபம், பிரேத சாபம், பெண் சாபம், இதனால் உங்களுக்கு புத்திர சந்தானம் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். சிலருக்கு பெண் குழந்தை மட்டும் பிறக்கும், ஏகபுத்திரி ஜாதகம் சொல்லி, லகுபுத்திரி ஜாதகம் சொல்லி, லகுபுத்திர யோகம். சில பேருக்கு ஆண் குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை வேணும்னா ஒரே ஒரு குழந்தை தான் பிறக்கும். இந்த மாதிரி தோஷங்கள் போகிறதுக்கும். ஏன்னா ஒரு குழந்தைன்னு உடனே யோசிக்கிறோன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த காலத்தில் சாஸ்திரங்கள் தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்கிறான். தனிமரம் தோப்பாகாது, ஒரு குழந்தையை பெற்றவள் மலடி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுன்னுவான். அதனால் ஒரு குழந்தை இருக்கக்கூடாதுன்னா 2 குழந்தை 5 குழந்தை அப்படி தான் சொல்லிட்டு போனான். ஒரு சில வீடுகளில் பார்த்தா 8 குழந்தை இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தைன்னு ஆகிப்போச்சு. தனிமரம் தோப்பாகாதுன்னுவா. ஒரு குழந்தை பிறந்தாலே போகிறோம்னு நினைக்கிறது உண்டுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் சொல்கிறோம், சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தையோட புத்திசாலித்தனம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சில வீடுகளில் பார்த்தா குழந்தைகளோட புத்திசாலித்தனம் குறைவாக இருக்கும். சில குழந்தைகள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும், இல்லைன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக தெரியும், எதையா போட்டு உடைக்கும், மற்றவாளை இம்சை பண்ணும். அப்போ நமக்கு குழந்தைகள் மேலே ஒரு வெறுப்பு வரும். சத்புத்திரஸ்யா கதிர் நாசினா. அதனால் நல்ல புத்திரன் இருந்தால் தான் குடும்ப விருத்தியாக இருக்கும். அது மாதிரி சில குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா பிறவிலே மன ரீதியான வளர்ச்சி குறைவாக இருக்கும். சில குழந்தைகளுக்கு ஆட்டிசம் சொல்லுவோம், அந்த மாதிரி தொல்லை இருக்கும். அப்போ அவளுக்கு அடுத்த குழந்தை பிறந்தால் என்ன ஆகுமோ, இதே வியாதி வருமோன்னு ஒரு பயம் இருக்கும். முதல் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆட்டிசமோ புத்திசாலித்தனம் குறைவாகவோ இல்லை சொன்ன மாதிரி ஜீனில் குறைபாடோடு பிறந்தாலும் அடுத்த குழந்தை என்ன ஆகும், இதேமாரி பிறக்குமான ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி பயங்கள் நிவர்த்தியாகவும், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜீன் குறைபாடோ ஆட்டிசமோ இந்த மாதிரி புத்திசாலித்தனம் குறைவாகவோ பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கும் இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். ஆனால் ஒரு சின்ன மந்திரம் பெரிய பலனை கொடுக்குமான்ற சந்தேகம் வேண்டாம். எவ்வளோ பெரிய வெக்கப்போராக இருந்தாலும் சின்ன நெருப்பு எரிச்சிடும். நெருப்பில் சின்னது பெருசுன்னு என்ன இருக்குது, அது மாதிரி மந்திரங்களில் சின்ன மந்திரம் பெரிய மந்திரம் அப்படிலாம் கிடையாது. பக்தி வேணும், ஸ்ரத்தை வேணும், நம்பிக்கை வேணும், திடமான உள்ளம் வேணும், சுயநலம் இல்லாத ஜபம் வேணும். நம்ம ஜபம் பண்ணுறதுல சுயநலமே இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ பொதுவாக பெண்கள் பண்ணாலும் ஆண்கள் பண்ணாலும் குழந்தை நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவா நல்லா இருக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இப்படி தான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அது ஒன்றும் தவறு இல்லை, நல்ல விஷயந்தான். சுயநலம் இல்லாத ஜபம் எப்பயுமே நல்லது. இருந்தாலும் சில நேரங்களில் நமக்கு சுயநலம் மந்திரங்களில் தேவைப்படுறது. நம்ம பகை ஒழியணுன்னாலும் நமக்கு கடன் தீரணுன்னாலும் சுயநலத்தோடு ஜபிக்க வேண்டியிருக்கு. அதனால் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். இல்லை கேதுவாலையோ ராகுவாலையோ சர்ப்பதோஷங்களால் பீடிக்கப்பட்டிருந்தாலும் இப்போ சொல்ல போகிற மந்திரம் பலன் தரும். அதே மாதிரி குழந்தைகள் பிறந்து கல்வியில் வீக்காக இருந்தால் நேற்று சொன்ன மந்திரத்தை ஜபிக்கலாம். ஆனால் புத்திசாலித்தனத்தில் குறைவாக இருந்தால் இப்போ சொல்கிற மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். குழந்தைகளுக்காக இப்போ பெரியவங்க தான் பண்ணணும். இந்த மந்திரத்தை குழந்தைகளுக்காக பெரியவங்க பண்ணணும். இந்த ஜபம் பண்ணால் குழந்தைகள் இல்லாதவாளுக்கு குழந்தை பிறக்கும், இல்லை பெண் குழந்தை மட்டும் இருக்கவாளுக்கு ஆண் சந்ததி உண்டாகும். குழந்தை பிறந்து மனோரீதியான பாதிப்பு இருந்தால் அந்த மனோரீதியான பாதிப்பு விலகும். சிலருக்கு குழந்தை பிறந்து சதா அழுதுகிட்டே இருக்கும், அவளுக்கு இந்த மந்திரம் ஜபித்தால் குழந்தைகள் அழுகையை நிறுத்தி சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு நல்ல பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு மந்திரம்.
முருகப்பெருமானோட மந்திரம். முருகன் அப்படின்னாலே அழகன்னு பேர். அந்த முருகப்பெருமானோட மந்திரம் இது. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. இப்போ நான் சொல்ல போகிறது தொலைக்காட்சியில் தெரியறது, எழுதிக்குங்க. ஓம் நம சக்தி ரூபாய சக்தி ரூபாய மம கிரகே மம கிரகே புத்திரம் 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 2 வாட்டி சொன்னாலும் அங்கே ஒரு வாட்டி தான் இருக்குது, பார்த்துக்குங்க. புத்திரம் குரு குரு, இந்த குரு குருன்றது 2 வாட்டி வருது பாருங்கள். குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை முருகன் படம் வைத்து வழிபாடு பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை அல்லது பூச நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கலாம். 45 நாட்கள் தொடர்ந்து 108 உரு வீதம் ஜபம் பண்ணலாம். இந்த ஜபம் பண்ணும்போது கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் சொல்லலாம். இப்போ பிரயோகம் செவ்வாழைப்பழம் பால், பசும் பால் விசேஷம். இதை முடிக்கும் பொழுது 5 செவ்வாழைப்பழம் நைவேத்தியம் பண்ணி, பசும்பாலை நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது விசேஷமான பலன் தரக்கூடிய மந்திரம். தொடர்ந்து தினமும் ஜபம் பண்ணும்போது கல்கண்டு நைவேத்தியம் பண்ணலாம், திராட்சை நைவேத்தியம் பண்ணலாம், பசும்பால் நைவேத்தியம் பண்ணலாம். யதாசக்தின்னு உங்களுக்கு எது சௌகரியப்படுமோ அது பண்ணலாம். முருகப்பெருமான் படம் வைத்தோ முருகப்பெருமான் யந்திரம் வைத்தோ வழிபாடு பண்ணலாம். இந்த மந்திரம் கட்டாயம் தப்பாமல் சித்தி தரக்கூடிய ஒரு நல்ல அபூர்வமான மந்திரம். இது குழந்தைகளுக்கு புத்திசாலித்தனத்தையும் நல்ல ஒரு ஞாபக சக்தியும் ஆரோக்கியத்தையும் திடமான உள்ளத்தையும் கொடுக்கும். அதேமாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பேரை கொடுக்கக்கூடிய நல்ல மந்திரம், அபூர்வமான மந்திரம். நாளைக்கு இன்னொரு மந்திரத்தை பற்றி நம்ம பேசலாம். ஜோதிட சிம்மம், திருவள்ளிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவன். வணக்கம் நேயர்களே. இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு வீடு வாங்கும் பொழுது அந்த வீடு கட்டி அப்படியே சேல் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வாங்கிட்டோம். ஆனால் அந்த வாங்கும்போது அதோடைய தரை மேலேயும் கீழேயும் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இன்னொரு வீட்டில் என்னுடைய பேரனுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு காரணம் என்ன? இன்னொரு லெட்டர் எங்கள் வீட்டில் அக்னேயத்தில் தண்ணீர் தொட்டியும் அக்னேயத்தில் கிணறும் இருக்கு. ஒரு வீட்டில் அக்னேயத்தில் போரிங் இருக்கு, வர குடிக்கிற தண்ணியோட சம்பும் இருக்கு. நான் அந்த வீட்டுக்கு வடமேற்கில் படக்கிறேன். வீட்டுக்கு எஜமான் வடமேற்கில் படக்கலாமா, நார்த் வெஸ்ட்ல படக்கலாமா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பல பதில் இருக்கு. பாருங்க, ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஜாதகத்தை எடுக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் அந்த குழந்தையுடைய அப்பாவுடைய ஜாதகம் எடுத்து பார்த்தால் 5க்கு அதிபதி 6ல் இருந்தால், 5ல் செவ்வாய் சனி ராகு அல்லது சூரியன் புதன் செவ்வாய் இருந்து சனியால் பார்க்கப்பட்டால் அந்த குழந்தைகளுக்கு மனநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் அந்த குழந்தையின் ஜாதகம் பார்க்கும் பொழுது சந்திரன் 8ல் இருந்து செவ்வாய் சனி சடாஷ்டகமாக இருந்தால், சட அஷ்டகம் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாயிலேருந்து சனி 8லையோ சனிலேருந்து செவ்வாய் 6லோ இருந்தால் சட அஷ்டகம் அப்படின்னும். அந்த மாதிரி இருந்தால் அவர்கள் வீட்டில் அக்னேய தோஷம் இருக்கும். மத்திய வாசலாக இருந்து, அதாவது கிழக்குல மத்திய பாகத்தில் வாசலாக இருந்து வாசல் பக்கத்திலே தண்ணீர் தொட்டி இருந்தால் அவர்கள் வீட்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கு உடம்பு உபாதைகள் இருக்கும், மனநோய் இருக்கிறதுக்கு காரணம் இருக்கும், ஃபிட்ஸ் வர்றதுக்கெல்லாம் காரணம் இருக்கும். இப்பொழுது வரைபடத்தை பார்க்கலாம். நேர்களே, கிழக்கு வாசல் வீடு, கிழக்கு வாசல் வீடு இருந்து இந்த இடத்துல வீட்டுக்கு வர படிக்கட்டு, அந்த படிக்கட்டுக்கு கீழே பெரிய தண்ணீர் தொட்டி, அதுக்கு பக்கத்துல போரிங், பெரிய கிணறு, தண்ணீர் தொட்டி மத்தியத்துல பெருசா இருந்தால் அந்த வீட்டில் பெண் குழந்தை பிறந்தால் பிறக்கிறதுலேருந்து 3 மாதம் வரைக்கும், அதுக்கப்புறம் 2 வருஷம் 8 மாதம் வரைக்கும் அவர்களுக்கு உடம்பில் ஜுரம் வந்தால்
நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏனால் இந்த மாதிரி தண்ணீர் இருந்தால் அவர்களுக்கு ஃபிட்ஸ் வர்றதுக்கு, வலிப்பு அப்படின்னும், ஃபிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏனென்றால் இந்த மாதிரி இருந்தால் சந்திரன் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு தண்ணி இருந்தால், அதுவும் கிழக்கு இருந்து மத்தியத்தில் இருந்தால் செவ்வாய் சனியின் தாக்கம் அந்த ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது, இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச அக்னேயத்தில் சமையலறை, ஈசானியத்தில் ரூம், இந்த இடத்துல ஒரு படக்கம் அறை, இங்கே ஒரு பசங்க படிக்கிற ரூம். ரெண்டாவது, இந்த பூமியிலேருந்து இந்த பூமி கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, இதுலேருந்து இந்த ஹைட்டாக இருக்குது. இங்கே ஒரு படிக்கட்டு, 3 படிக்கட்டு இருக்குது. படிக்கட்டுக்குலேருந்து உள்ளே வந்தால் இங்கே ஒரு ஹாலு, இந்த இடத்துல பூஜை அறை, இங்கே அவருடைய பெட்ரூம். இப்போது கொஞ்சம் விஷயத்தை புரிகிறதுக்கு இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க. வீட்டுக்கு வாய்வு திசையில் ஒரு வீட்டுக்கு ஓனர் படத்தால், அதுவும் அவருடைய ரூமுக்கு வாய்வு திசையில் ரூமில் இந்த இடத்துல மத்தியத்தில் தெற்கில், அதாவது அது பெட்டுக்கு பக்கத்தில் வாசல் இருந்தால் அவருக்கு ராகு சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். ராகு சரியில்லாமல் இருந்து 5க்கு அதிபதி சரி இல்லை என்றால் அவர்களுக்கு இந்த மாதிரி ரூம் அமையும். அப்பொழுது பெரியவனாகி விட்டான் மனிதன், அவருடைய பையனுக்கு வயசு 25 ஆயிடுச்சு, அவன் கூடயே தங்க மாட்டான், வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்து விடுவான். மனநோய்க்கு காரணமான இந்த மாதிரி பெட்ரூம். ரெண்டாவது, இந்த இடத்துல சாமி அறை இருக்கலாமா? தென்மேற்கு நைருத்தி திசை, கன்னி மூளை தசை அப்படின்வாங்க. அதுவும் மதுரை, திருச்சி அந்த பக்கம், தேனி அந்த பக்கம் இந்த மாதிரி ரூம் இருந்ததுன்னா சிறந்தது, இந்த இடத்துல சாமி கும்பிட்டா நல்லது நடக்கும் அப்படின்வாங்க. ஐயா, சாஸ்திரம் படிக்காதவர்கள், தெரியாதவர்கள் எதோனாலும் சொல்வார்கள். சில பேருக்கு அடுத்தவர்களுக்கு பயம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பாவம் இருக்கும். பயத்தை கொடுத்தால் அவர்கள் பணம் கொடுப்பார்கள். இவர் நம்மக்கிட்ட ஒரு ஜோசியம் கேட்கறது வந்தாருன்னா அவருக்கு பயம் ஊற்றி விடுறது. எப்படியும் அந்த பயம் கொடுத்தாதான் அவர் நம்ம பேச்சை கேட்பார். அந்த மாதிரி இல்லைங்க. எந்த வீட்டிலையும் இந்த இடத்தில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, இந்த இடத்தில் பூஜை அறை இருந்தால் அந்த பூஜையின் பலன் அந்த வீட்டுக்கு அதிபதிக்கு கிடைக்காது. ஏனென்றால் இந்த திசை ராகுவின் இடம். ராகுவின் இடம், இந்த இடத்தில் நீங்கள் இரும்புட்டி வைக்கலாம், பணம் வைக்கலாம். பூஜை அறை வடகிழக்கில் பண்ண வேண்டும் அல்லது வாயு திசையில் செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் ஈசானியம், இரண்டாவது வாயு. இந்த இடத்தில் தான் பூஜை அறை இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த மாதிரி வீடு இருக்குது, இது எப்படி சரி செஞ்சால் நல்லது இருக்கும், இவருடைய மனநோய் எப்படி குறையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பூஜை அறையை வடகிழக்கில் மாற்றி விட்டு இந்த பெட்ரூமை இங்கே எடுத்துகிட்டு வந்துடணும். வாசல் நல்லா இருக்கு, இங்கே பெட்டை தெற்கில் தலை, வடக்கில் கால் வைத்து படுத்தால் இவருடைய பிரச்சனைகள் குறையும். இரண்டாவது, இதே போல் இவருடைய மேல் மாடியில் மகன் அல்லது மகள் படக்கலாமா? ஐயா, இந்த மாதிரி ரூம் இருந்து மகள் படக்கலாமா? கண்டிப்பாக படக்கலாம். மகன் படக்கக்கூடாது. மகன் படக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாசலை மூடி விட்டு இந்த ரூமுக்கு இங்கே ஒரு வாசலை அமைக்க வேண்டும். அல்லது கிழக்கில் இடம் இருந்தால் கிழக்கு ஈசானியத்தில் வாசலை அமைக்க வேண்டும். கிழக்கு ஈசானியத்தில் வாசல் அமைச்சால் உச்சமாக இருக்கும். வெளியே போனாலும் சிந்தனை பண்ணுவார், வந்துவிட. இந்த ரூம்ல ஒரு பெரிய பிரச்சனை இன்னொன்று பாருங்க. இந்த ரூமுக்கு தென்மேற்கு திசை வளருது, ஆக்னேயம் கட்டாவது. இந்த ரூமுக்கும் பார்க்க வேண்டும். இந்த ரூமுக்கு தென்மேற்கு வளர்ந்தால் அந்த மகனுக்கு அப்பனுக்கும் பேச்சு வித்தியாசம் இருக்கும். இவருடைய மனோபாவங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, அந்த மாதிரி மனோபாவம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த ஹைட்டாக இருந்து இந்த இடத்தில் பெட்ரூம் இருந்து இந்த இடத்தில் பூஜை அறை அமைச்சால் இந்த வீட்டில் வசிக்கிறவர்கள் கண்டிப்பாக சுகமாக வாழ்வார்கள். மகள் படக்கலாமா? கண்டிப்பாக மகள் படக்கலாம். இந்த பெட்டுக்கு வாசலை மாற்றி முடியவில்லை என்று சொன்னாலும் இந்த பெட்டை கிழக்கில் தலை மேற்கில் கால் வைத்து படுத்தால் அந்த பெண்ணுக்கும் செவ்வாய் தோஷம் இருந்தால் அந்த செவ்வாய் தோஷம் புரிஞ்சு அவர்களை பூஜை செய்து பரிகாரம் செய்தார், அந்த பலன் கிடைக்கும். அந்த பெண்ணுக்கும் நல்ல வாழ்க்கை அமையும். பாருங்க, வாயு திசைக்கு பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு டாய்லெட் இருக்கு. இந்த இடத்துல காலியான இடம் இருக்கு, பெருசா காலியான இடம் இருக்கு. ஸ்கெட்சில் சின்னதாக தான் காட்ட முடியும். இது பெரிய காலியான இடம் இருக்கு. என்ன செய்யறது? ஐயா, காலியான இடம் இருந்தால் தான் நல்லது.
இதே போல் ஒரு வீடு வடகிழக்கில் ரோடு இருந்து வடக்கில் ரோடும் கிழக்கில் ரோடு இருந்து வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் படுக்கும் அறை தான் சரியாக இருக்க வேண்டும். படுக்கும் அறை சரியாக இருந்தால் பண வசதி நல்லா இருக்கும், பேரும் புகழும் இருக்கும். இது மேலே இருக்கு, இது கீழே இருக்கு, இது கீழே இருக்கு, அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது மாற்றி இருந்து, அதாவது இந்த இடம் உச்சம் மேலே இருந்து அதுலேருந்து கீழே இருந்து அதுலேருந்து இது கீழே இருந்தால் மாத்திரம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம். அதே நேரம் இந்த வீட்டில் இந்த இடத்துல 3 படிக்கட்டு இருக்கு, என்ன செய்யறது? ஒன்றும் இல்லை, கரெக்டாக இருக்குது. 3 படிக்கட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு மத்திய பாகத்தில் தான் வீட்டுக்குள்ளே நுழையிற இடத்தில் தான் பார்க்க வேண்டும். வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. இந்த வீட்டில் இந்த இடத்துல ஒரு டாய்லெட் இருக்குது, அதனால் ஏதாவது தப்பு வருமா? ஒன்றுமே தப்பு வராது, நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முக்கியமான விஷயம், கிழக்கு வாசல் இருந்து இந்த இடத்தில் இருக்கிற இந்த தண்ணீர், அதனால்தான் குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்கு. என்ன செய்ய வேண்டும்? இந்த தண்ணீர் தொட்டியை இந்த வடக்கில் மாற்றி விட வேண்டும். இந்த போரிங்கின் இந்த வடகிழக்கில் மாற்றி விட வேண்டும். ஐயா, போரிங் இங்கே தண்ணீர் தொட்டியை மாற்றி விட்டால் அந்த குழந்தைகளுக்கு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஏதாவது குழந்தை பிறந்தால் அதுக்கு விடும் கெட்டுவிடுமா? அந்த பயம் இல்லாமல் சுகமாக வாழலாம். ஐயா, இந்த மாதிரி வீடு இருக்கு, ஆனால் வாடகை வீடாக இருக்கு, என்ன செய்வது? பாருங்க, வாடகை வீடாக இருந்தால் இந்த தண்ணீர் தொட்டிக்கு மேலே 1 2 3 4 5 காப்பர் ஸ்ட்ரிப் செப்பில் கம்பி மாதிரி வாங்கி இது மேலே வைங்க. அதுக்கப்புறம் 2 கிலோ உப்பு இந்த இடத்தில் வைங்க. இந்த சமையலுக்கும் தண்ணீருக்கும் மத்திய பாகத்தில் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் படத்தை வைங்க. பஞ்சமுகி ஆஞ்சநேயர் படத்தை வைத்து நீங்கள் பூஜை செய்ய வேண்டுமா? நீங்கள் படம் மாத்திரம் மாட்டுங்க, அது நல்லதே செய்யும். இல்லை, என் பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டான், எங்கள் பேச்சை கேட்கவில்லை, இந்த மாதிரி வீடு இருக்கு, என்ன செய்வது? பாருங்கள், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் உங்கள் பேச்சு கேட்காத காரணம் இந்த பெட்ரூம். அவர் மீண்டும் வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த ரூமுக்கு இந்த இடத்தில் வாசலை அமைச்சிட்டு உங்கள் பெட்ரூமை இந்த இடத்தில் மாற்றி நீங்கள் தலை தெற்கில் வைத்து வடக்கில் கால் வைத்து பழக்க வேண்டும். வீட்டில் வண்ணங்கள், இந்த மாதிரி வீட்டுக்கு தெரு கார்னரில் ஈசானியத்தில் இருக்க வீட்டுக்கு வண்ணங்கள் எப்பொழுதுமே ஆஃப் ஒயிட் அல்லது ரோஸ் கலராக இருக்க வேண்டும். கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் ரோஸ் கலர் வைக்கலாம். ரோஸ், பிங்க் ரோஸ், ரொம்ப லைட் கலர் ரோஸ் இருந்தால் சுக்கிரன் வலுப்படும். சுக்கிரன் வலுவாக இருந்தால் அந்த வீட்டில் வசிக்கிறவர்களுக்கு எப்பொழுதுமே பண வசதி இருக்கும், நோய் நொடி இருக்காது, படபடப்பு இருக்காது. ஐயா, இந்த மாதிரி இந்த இடத்துல பூஜை அறை இருக்குது, என்னுடைய மனைவி சொல்கிறாங்க, நாங்கள் வெளியே போனால் எப்பொழுதுமே கண்ணை மூடி விட்டால் அந்த சாமி தெரியும், அதனால் இங்கேருந்து வேறு இடத்துல மாற்றி விட்டோன்னா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிருங்க. அம்மா, நீங்கள் இந்த இடத்துலேருந்து சாமி இங்கே இடத்தில் மாற்றி விட்டால் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும், தவிர கெட்டது எதுவும் நடக்காது. ஏனென்றால் சாமியை மாற்றி விட்டோம் அந்த பயம் அப்படின்னு இருந்தால், சாமி ஒரு வீட்டில் சிலையோ படமாக இருந்தால் அந்த படத்திலேயோ சிலையிலும் இல்லைம்மா, நம்முடைய பாவத்தில் தான் சாமி இருக்கு. நம்முடைய பாவம் எப்பொழுதும் சுத்தமாக இருந்து சாமிக்கு பூஜை அறை உச்சமான இடத்தில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சுகமாக வாழ்வீர்கள். நேர்களே, இந்த மாதிரி வீடு இருக்கு, என்னுடைய மகனுக்கும் என்னுடைய பேரனுக்கும் உடம்பு சரியில்லை, என்ன செய்வது? தெய்வ பரிகாரம். பாருங்க, கிழக்கு ஈசானியமோ கிழக்குல ஒரு வீடு இருந்தால் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய நம் பரிகார பூஜை சிவன் அபிஷேகம் செய்ய வேண்டும். கடுகு எண்ணெயில் சிவனுக்கு அபிஷேகம் செய்து, பால் அபிஷேகம் செய்து, தண்ணீர்னால் அபிஷேகம் செய்து, மகா மிருத்யுஞ்சய் ஜபம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற தோஷங்கள் நீங்கும். அந்த வீட்டுக்கு எஜமான் ஆஞ்சநேயர் கோயில் சென்று ஆஞ்சநேயரை 9 தடவை பரிக்கிரமா சுற்றிட்டு வர வேண்டும். இந்த மாதிரி சுற்றிட்டு வந்தால் அவர்களுக்கு நல்லது நடக்கிறது ஆரம்பிக்கும். மருந்து, எந்த மருந்தும் ஒட்டவில்லை அப்படின்றோம், ஆனால் மருந்து வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். பரிகாரமாக நீங்கள் சனிக்கிழமை உளுந்த வடை வாங்கி ஏழைகளுக்கு தானமாக கொடுங்கள். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சுகமாக வாழ்வீர்கள், உங்களுடைய குடும்பமும் சுகமாக இருக்கும். நேர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஜீ தமிழ் சேனலுக்கு எழுதி அனுப்புங்க. நான் மகேஷ் வர்மா அடுத்த நிகழ்ச்சியில் பார்த்து அதுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.